வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிமெண்ட் எது வாங்கலாம், ஓபிசியா அல்லது பிபிசியா, அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, சார் சிமெண்ட் என்ன சிமெண்ட் சார் யூஸ் பண்ணலாம், காங்கிரீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், கட்டிடத்துக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம வந்து சிமெண்ட் வாங்குகிறோம், அது பிராண்டாக வாங்குகிறோமா அப்படிங்கிற நம்ம யோசனை பண்ணணும். அதுக்கடுத்து ஓபிசி பிபிசி. இப்போ நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக வந்து ஓபிசி சிமெண்ட் தான் வரும். காங்கிரீட்டுக்காக ஸ்பெஷலாக பெரிய பெரிய பாலம்லாம் போடுறது வந்து அது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே ஓபிசி சிமெண்ட் தான். நம்ம நார்மலாக பில்டிங்க்கு நம்ம வாங்குகிற சிமெண்ட் பேர் வந்து பிபிசி சிமெண்ட். அதான் நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது. இப்போ அந்த ஓபிசி சிமெண்ட் வந்து காங்கிரீட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். காங்கிரீட்டுக்காக ஸ்பெஷலாக தயார் பண்ணுற சிமெண்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காங்கிரீட்டுக்கு ஸ்லாப்பு, பீமு, காலம் இது மாதிரி போடுவதற்கு காங்கிரீட்டு சிமெண்ட் வந்து நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து காங்கிரீட்டுக்குனே ஸ்பெஷலாக சிமெண்ட் தயார் பண்ணுறாங்க. டால்மியாவில் கூட டிஎஸ்பி சிமெண்ட்டு, அதே போல் ராம்கோலையும் எல்லாத்துலேயுமே வந்து காங்கிரீட்டுக்கு ஸ்பெஷலாக போடுறாங்க. அதை நம்ம காங்கிரீட்டுக்காக வாங்குறதுனால தப்பே கிடையாது. மற்றபடி கட்டுக்கு, பூச்சுக்கு, மற்ற பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு வந்து நம்ம வாங்குகிற சிமெண்ட்டு பிபிசி சிமெண்ட்டு அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது நல்லது, கிராக்குகள் வராமல் இருக்கும். அதுபோல் வாட்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் அதுக்குரிய நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கெல்லாம் வந்து பிபிசி சிமெண்ட்டு பெஸ்ட்டு. சிமெண்ட் வந்து என்ன சிமெண்ட் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னணியில் இருக்கிற சிமெண்ட் பாருங்கள், அல்ட்ராடெக்கு, சங்கர் சிமெண்ட்டு, டால்மியா, கோரமண்டல். ஒரு ஏரியாவிலேயே ஒவ்வொரு சிமெண்ட் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம விருதுநகரில் ராம்கோ சிமெண்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு சில இடத்துல ராம்கோ சிமெண்ட் கிடைக்காது, அங்கே வந்து டால்மியா சிமெண்ட் கிடைக்கும். இன்னொரு சில இடத்துல செட்டிநாடு சிமெண்ட் கிடைக்கும், இந்த சிமெண்ட் அங்கே கிடைக்காது. ஒரு சில இடங்களில் ஜுவாரி சிமெண்ட் கிடைக்கும், அப்போ இந்த சிமெண்ட் அங்கே கிடைக்காது. அதனால் எந்த சிமெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள், அது என்ன கிரேடில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதில் வந்து எது முன்னணியில் இருக்குது, எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இன்ஜினியரோ பில்டர்ஸ்டே கேட்டு சிமெண்ட்டை நீங்கள் வாங்க. அதுக்கடுத்து நம்ம இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் சிமெண்ட்டில். அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுபோல் மூடை வந்து வாங்கும்போது கட்டி சேர்ந்துருக்கா, செட்டாகி போயிருக்கா. ஒரு சில சிமெண்ட்டுகள் வந்து கட்டி சேர்ந்துடும், மழையில் நனைஞ்சு காற்று பட்டாவே கட்டி சேர்ந்துடும். அந்த மாதிரி சிமெண்ட்டுகள் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் சிமெண்ட்டு இவ்வளோ வாங்கி நம்ம ஒரிஜினலாக வாங்கி நம்ம பில்டிங்கை கொண்டு வந்தாலும் அது முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதில் சேர்க்குற மணல், ஜல்லி, வாட்டர் எல்லாமே சரியாக இருந்தால் தான் அந்த சரியான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம நல்ல சிமெண்ட்டை வாங்கிட்டு மணல் அதிகமாகவோ, ஜல்லி அதிகமாகவோ, தண்ணி அதிகமாகவோ நம்ம ஊற்றி மிக்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய சரியான ரிசல்ட் கிடையாது. அதனால் கட்டுக்கு எவ்வளோ போடணும், பூச்சுக்கு எவ்வளோ போடணும், காங்கிரீட்டுக்கு எவ்வளோ போடணும், எவ்வளோ மணல் சேர்க்கணும், எவ்வளோ ஜல்லி சேர்க்கணும், இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதுக்குரிய நீங்கள் சிமெண்ட் சேர்த்தீங்க அப்படின்னா கட்டிடம் தரமாக இருக்கும். ஓகே, வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ குறித்து தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோக்குள்ளே வந்து வர நாட்களில் இன்னும் தெளிவான பதில்களை நம்ம பார்ப்போம். ஓகே, பை.